வருஷம் வறுத்தெடுக்கிற அளவுக்கு கோடை வெப்பம் அதிகமா இருந்ததால பள்ளிகளை திறக்கிறதுல கூட காலதாமதம் ஏற்பட்டுச்சு. சரியா பள்ளிக்கூடம் திறக்கிற சமயம் பார்த்து வானம் கூட தன் மனசை மாத்தி சூரியனை சுத்தி மேக பரிவாரங்களை வேலியா நிக்க வச்சிருக்கு. இத்தோட இந்த தென்மேற்கு பருவமழையை பத்தின மனசை குளிர வைக்கிற வானிலை தகவல்களும் வந்திருக்கு. சரியா குடிநீர் தட்டுப்பாடு வரும் தருவாயில மேகம் கூடி வருவதை பார்க்க மக்கள் மட்டும் இல்ல, ஆட்சியாளர்கள் கூட அப்பாடான்னு பெருமூச்சு விட்டுருக்காங்க. ஆனா பெய்கிற மழையில கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டா கூட மக்களோட கதி அதோ கதிதான். குறிப்பா தலைநகரமே தவிச்ச வாய்க்கு தண்ணி இல்லாம அலைய போகிற அவலமும் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா சென்னையை சுத்தி இருக்கிற புழல், செம்பரம்பாக்கம், பூண்டி போன்ற பெரிய ஏரிங்க, அப்புறம் குட்டி குட்டி ஏரிங்கன்னு எல்லாத்தையுமே சுத்தமா தொடச்சு வழிச்சு பயன்படுத்தியாச்சு. கிருஷ்ணா நீரும் இல்ல, வீராண நீரும் இல்லைங்கிறப்போ லாரி தண்ணியை வச்சு சரி கட்டிடலாம் நினைச்சாலும் அது எங்கேருந்து தான் வருது அப்படிங்கிற கேள்வியும் தொக்கி நிக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குடிக்கிறதுக்கு, காலை கடனுக்கு, வீட்டை கழுவ, பாத்திரம் கழுவன்னு எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரு ஆளுக்கு 135 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மக்கள் தொகை 85 லட்சம். இதுல சென்னைக்கு வந்து போறவங்களை கணக்கை விட்டுட்டு இருக்கிறவங்க கணக்கை மட்டும் பார்த்தாலே எத்தனை அண்டா தண்ணி தேவைங்கிறது நினைச்சு பாருங்க. 135 × 85 லட்சம், கிட்டத்தட்ட 115 கோடி லிட்டர் தண்ணி தேவைப்படுதுன்னு சொல்றதை கேட்கறதுக்கே தலையை சுத்துது. ஆக காசை தண்ணியா செலவழிக்கிறதா சொல்ற நாம இப்போ தண்ணிக்காகவே காசை செலவழிக்கிற நிலைக்கு வந்தாச்சு. ஒருவேளை மாதம் மும்மாறி பெஞ்சு செம்பரம்பாக்கம் புரண்டோடுற நாள்ல இதை பத்தி நாம சிந்திச்சிருந்தா இப்ப என்ன பண்றது? நான் செலவழிக்கிற 135 லிட்டர்ல எவ்வளவு தண்ணியை நான் சேமிக்கிறது அப்படின்னு சிந்திக்க தொடங்கினாலே ஒரு 4 லிட்டர் தண்ணியை சேமிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் சீரியஸா சிந்திக்க தொடங்கினா 10 லிட்டர்லேருந்து 25 லிட்டர் வரைக்கும் கூட நம்மளால சேமிக்க முடியும். அப்படி தண்ணி இருக்கும்போது சேமிச்சிங்கன்னா தான் அது கோடை காலத்துல கொடையா மாறும். ஒண்ணு வேண்டாம், மேற்கத்திய கழிவறை பயன்படுத்தும் போது எத்தனை லிட்டர் தண்ணி வீணா போகுது, குளிக்கும் போது, வீடு வாசல் கழுவ எவ்வளவுன்னு சிக்கனத்தை பத்தி நம்ம சிந்திக்கும் போதே நீர் சேமிப்புக்கான தலைமுறை வரிசையில நாமளும் இடம் பிடிச்சிடலாம். அதுக்காக குடிக்கிற தண்ணியில மட்டும் கஞ்சத்தனத்தை காட்டுறது உங்களுக்கும் நல்லதில்லை, எனக்கும் நல்லது.